எல்லாருக்கும் வணக்கம். 5 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு 5 நிமிஷமே போதும். நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம். நான் ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரே 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 சிட்டிக்கை அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணியை மெதுவாக ஊற்றி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஆனால் உடனே சாப்பிட்ணும், அது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கிறவங்கலாம் இதை நான் ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படி இருக்கட்டும். நான் 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் துருவலில் நாம் நாட்டு சர்க்கரையாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுவே சரியாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுனால தான் இதை செஞ்சுருக்கோம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது. இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாவு நம்ம மெதுவாக நமக்கு எந்த மாதிரி பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். நான் இப்போ சின்னதாக தான் ஊற்றி காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ஊற்றிக்கலாம். இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. அவ்வளோதான். மேலே கொஞ்சம் நெய் இஷ்டப்பட்டிங்கன்னா நெய் லைட்டாக போட்டால் போதும். நெய் போடாமல் இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை. நல்ல ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது ஒரு பக்கமாக நம்ம இந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மடிச்சிட போடும். தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். சாப்பிடவும் ரொம்பவும் சுவையாக இருக்கும். செய்கிறதுக்கு 5 நிமிஷமே போதுமானது. உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டுட்டு லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டோம். அவ்வளோதான். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. ஸ்வீட்டாக சாப்பிடணுன்னு நினச்சி சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு 5 நிமிஷத்தில் செஞ்சிட்டோம். தேங்க்யூ.